இந்த அவுள் உப்புமா ரொம்ப ஈஸியானது. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் 2 போட்டு கடலப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் போட்டு இது உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கி அவுளை நம்ம எண்ணெய் ஊற்றுக்குள்ளே அவுள் ஊற வச்சா போதும். நல்லா ஊற வச்சு ஒரு 3-4 முறை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. வெங்காயம்லாம் வதங்கிறதுக்குள்ளே அது ஊறிடும். ஊறினவுடனே தண்ணி வடிகட்டிட்டு வெங்காயம் நல்லா செவந்த உடனே கொட்டி கிளறி உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி இறக்கி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர். எல்லா வயசானவங்கலேருந்து எல்லாருமே இது சாப்பிட்லாம். திடீர்னு நைட்டு எல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அது இது சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது. சிம்பிளாக ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுங்கன்னு ஒரே தொல்லை. மருமக பேத்தி பேராண்டி எல்லாம். பையன் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டான். அதனால் யோசனை பண்ண அவன் இருந்தால் தான் ரொம்ப ஹெவியாக ஏதாவது செய்யணும். நாங்கள் எதுனாலும் சாப்பிட்டுப்போம். சரி என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன். உப்புமா வேணான்னு சொல்லிட்டாங்க, சேமியா வேணான்ட்டாங்க. சரி என்ன பண்ணேன் பாருங்கள், அவுள் எப்பயுமே அவுள் 1 கிலோ வாங்கிக்குவோம். மளிகை சாமான் வாங்கிக்குள்ள அது காலி ஆகிறதுக்குள்ளே வாங்கிடுவோம். பட் அவுள் உப்புமா எல்லோரும் நல்லா இஷ்டமாக சாப்பிட்டுக்குவாங்க. 2 டம்ளர் குட்டி டம்ளரில் காஃபி டம்ளரில் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அவுள் எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் வச்ச பின்னாடி தண்ணியில் ஒரு 2-3 தடவை கழுவி அப்படியே வடிகட்டி வச்சுருங்க. அந்த ஈரப்பதத்துலேயே ஊறிடும். நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை கழுவிக்கோங்க. அது அவுளில் அழுக்கு இருக்கும், நெல்லெல்லாம் இருக்கும். பார்த்து நெல் இருந்தால் பொறுக்கி எடுத்துகிட்டு ஒவ்வொரு அவுள் சுத்தமாக இருக்கும், ஒவ்வொரு அவுளில் நெல் இருக்கும். பாருங்கள் தண்ணி கொட்டி ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி கடுகு பொரியுது, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டேன். நல்ல தண்ணியில் கழுவி ஒரு வெங்காயம் வறுக்கிற வரைக்கும் ஊற வைங்க. வெள்ளை அவுளுன்னா கழுவுன உடனே போட்டுருணும். இந்த சிகப்பு அவுள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்னாலும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதனால் நைட்டில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய வெங்காயம் அழிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை இருந்தால் போடுங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். போய் கருவேப்பிலை வாங்க மறந்துட்டோம். காய் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டோம். வாரத்துக்கு ஃபுல்லாக கருவேப்பிலை வாங்க மறந்துட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தண்ணி ஊற வச்சுட்டேன். இது பாருங்கள், இது வடிகட்டி அப்படியே கொட்டிக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஊற வைங்க, நிறைய ஊற வச்சிடாதீங்க. நல்லா தண்ணி வடிகட்டிக்கணும். இப்போ போட்டுக்கலாம். ரெண்டு டம்ளர் அவுள் ஊறணும், கொஞ்சம் ஊறணும். அப்படி கொஞ்சம் ஊறலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தூள் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக. சும்மா 2 டம்ளருக்கு குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் உப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு. உங்களுக்கு மஞ்சள்தூள் தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நைட் டைமாக இருக்குது, நான் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன், எல்லாருக்குமே நல்லது. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், ஜீரண சக்தி குழந்தைங்களுக்கெல்லாம். அவ்வளோதான் பாருங்கள், ஒரே செகண்டு, ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, அவ்வளோதான். இது நல்லா ஊறி இருக்குது. அப்படியே அந்த கொஞ்சம் ஈரப்பதத்தோடு அப்படியே வறுத்தோம்னா நல்லா வருதும். ஆனால் ஊறணும், இல்லைன்னா மறக்குன்னு ஆகிடும். அப்படி உங்களுக்கு ஊறாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அவசரத்துக்கு. நம்ம உடனே செய்கிறோன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். அவ்வளோதான். நைட்டு அவசர டிஃபன் ரெடி. டேஸ்ட்டாக சத்து தான். அவுள் நல்ல சத்து. லைட்டாக கொஞ்சம் உடனே செய்கிறேன் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு 5 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் கழுவி ஊற வச்சிங்கனாலே நல்லா ஊறுது. அவுளை மட்டும், அது வெள்ளை அவுளெல்லாம் அப்படியே கழுவி அப்படியே போடணும். அவுள் இப்போ ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் காலையில் டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம், சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை பார்த்துட்டு புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை இந்த அவுள் உப்புமாவுக்கு.